எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் 9th தமிழ், அதாவது 9ஆம் வகுப்பு தமிழில் அனைத்து விதமான டெஸ்ட்டையும் நாம் பார்க்க போகிறோம். இது டெஸ்ட் நம்பர் 1. முதல் கேள்வி, இந்திய மொழி குடும்பங்களின் வகைகள். இந்திய மொழி குடும்ப வகைகள். இதுக்கு சரியான விடை 4. பொருந்தாததை தேர்ந்தெடு. மூரு துளு. ஏன்னா இது மூருங்கிறது கன்னடம். பொறுத்துக, இது அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். தெலுங்கு பாரதம், மலையாளம் ராமசரிதம், தமிழ் சங்க இலக்கியம், கன்னடம் கவிராஜ மார்க்கம். ஆப்ஷன் பி. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்த முதல் அறிஞர் பிரான்சிஸ் எல்லிஸ். பிரான்சிஸ் எல்லிஸ். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை டேஸுக்கும் மேற்பட்டது. 1300க்கும் மேற்பட்டது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளோடு மால்தோ, தோடா, கோண்டி முதலான மொழிகள் பற்றி ஆய்வை மேற்கொண்டவர் ஹோக்கன். தமிழியன் என்று தென்னக மொழிகளை பெயரிட்டு அழைத்தவர் ஹோக்கன். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எனும் நூலின் ஆசிரியர் கால்டுவெல். இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எனும் நூலின் ஆசிரியர் கால்டுவெல். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்றவர் அகத்தியலிங்கம். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். லீலா திலகம் எம்மொழியின் பழமையான இலக்கண நூல். மலையாளம். அடுத்து, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள். எதுகை மோனை இயைபு. பாருங்க, முதல் எழுத்து இரண்டாவது எழுத்து ஒன்று இருந்துச்சுன்னா அது எதுகை மோனை, கடைசி இறுதி வார்த்தை ஒன்றாக இருந்துச்சுன்னா அது இயைபு. பாருங்க, இந்த கேள்வி அனைத்து விதமான தேர்வுகளில் ரிப்பீட்டடாக வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள். இலங்கை, சிங்கப்பூர். இலங்கை, சிங்கப்பூர். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். இதுவும் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்ட்ரியூ என்பது தமிழ் இலக்கியத்தின் டேஸ் வடிவம். உரைநடை. நிகரிலா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள் என்றவர். நிகரிலா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள் என்றவர் ஈரோடு தமிழன்பன். 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழன்பன் நூல். வணக்கம் வள்ளுவ. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க.
அடுத்து புதுக்கவிதை சிறுகதை என பல படைப்புகளை வெளியிட்டவர். புதுக்கவிதை சிறுகதை என பல படைப்புகளை வெளியிட்டவர். தமிழன்பன், ஈரோடு தமிழன்பன். புது புது வடிவங்களில் கவிதை நூல் இயற்றியவர். புது புது வடிவங்களில் கவிதை நூல் இயற்றியவர். தமிழன்பன். இனிமையும் நீர்மையும் தமிழனலாகும் என்று கூறும் நூல். இனிமையும் நீர்மையும் தமிழனலாகும் என்று கூறும் நூல் பிங்கள நிகண்டு. பிங்கள நிகண்டு. உலக தாய்மொழி நாள். உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. அடுத்து ஒரு பூவின் மலர்ச்சி ஒரு குழந்தையின் புன்னகை புரிந்து கொள்ள அகராதி தேவையில்லை என்றவர். ஈரோடு தமிழன்பன். இலக்கண குறிப்பு தருக. எத்தனை எத்தனை அடுக்கு தொடர், அதாவது பிரித்தால் பொருள் தந்துச்சுன்னா அது அடுக்கு தொடர், அப்படி இல்லைன்னா அது இரட்டை கிளவி. ஏந்தி வினையச்சம். நிகரிலா காப்பியம். நிகரிலா அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். விட்டு விட்டு அடுக்கு தொடர். விட்டு விட்டு அடுக்கு தொடர். காலமும் முற்றுமை. தமிழ் விடுதூது டேஸ் என்னும் இலக்கியத்தை சார்ந்தது. சிற்றிலக்கியம். விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான விடைவரியை குறிப்பிடுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ரீசன்ட் டேஸில் இது அடிக்கடி கேட்டுட்டு இருக்கிறாங்க. 3 இனம். வண்ணம் 100. 10 குணம். வனப்பு 8. ஆப்ஷன் ஏ. அழியா வனப்பு, ஒளியா வனப்பு, சிந்தாமணி அடிக்கோடிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்து மதுரை சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண்ணொருத்தி பாடுவதாக அமைந்த நூல். மதுரை சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண்ணொருத்தி பாடுவதாக அமைந்த நூல் தமிழ் விடுதூது. தமிழின் வண்ணங்கள் 100. தமிழின் வண்ணங்கள் 100. தமிழ் விடுதூது நூலை பதிப்பித்தவர். தமிழ் விடுதூது நூலை பதிப்பித்தவர் உவே சாமிநாத ஐயர். பொருந்தாததை தேர்ந்தெடு. புலம். தமிழ் விடுதூது நூலின் ஆசிரியர். தமிழ் விடுதூது நூலின் ஆசிரியர் எவருமில்லை. தமிழ் விடுதூது நூலின் பாட்டுடை தலைவன் மதுரை சொக்கநாதர். மதுரை சொக்கநாதர். தமிழ் விடுதூது நூலை முதலில் பதிப்பித்தவர் உவே சாமிநாத ஐயர். தமிழ் விடுதூது நூலை பதிப்பித்த ஆண்டு. தமிழ் விடுதூது நூலை பதிப்பித்த ஆண்டு 1930. 1930. தமிழ் விடுதூது நூலில் உள்ள கன்னிகள். தமிழ் விடுதூது நூலில் உள்ள கன்னிகள் 268. முத்திக்கனி இலக்கண குறிப்பு தருக. உருவகம். தெல்லமுது இலக்கண குறிப்பு தருக. பண்புத்தொகை. குற்றமிலா இலக்கண குறிப்பு தருக. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். செவிகள் உணவான. செவிகள் உணவான, அதாவது செவிகளுக்கு உணவான 4ஆம் வேற்றுமை தொகை. தெல்லமுது பண்புத்தொகை. நா என்பது ஓரெழுத்து ஒரு மொழி. நா என்பது ஓரெழுத்து ஒரு மொழி. கலை சொற்கள். மானிட்டர்,
திரை. கீபோர்டு விசைப்பலகை. காம்பாக்ட் டிஸ்க் குறுந்தட்டு. காம்பாக்ட் டிஸ்க் குறுந்தட்டு. டவுன்லோட் என்ற சொல்லை ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை காண்க. பதிவிறக்கம். அடுத்து ஃபைல். ஃபைல்ங்கிறது கோப்பு. கோப்பு. நன்றி வணக்கம். பொதுத்தமிழ் 2, அதாவது பொதுத்தமிழ் 9th தமிழ் டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொளி. முதல் கேள்வி, நான் வந்தேன் இதில் வரும் பயனிலை. வினை பயனிலை. சொன்னவள் கலா இதில் வரும் பயனிலை. பெயர் பயனிலை. அவன் திருந்தினான் எவ்வகை தொடர்? தன்வினை தொடர். தன்வினை தொடர். நீர்நிலையோடு தொடர்பில்லாதது எது? நீர்நிலையோடு தொடர்பில்லாதது புலரி. அகழி, ஆறு, இளஞ்சியலா நீர்நிலைகளோடு தொடர்புடைய சொற்கள். அடுத்து பொருத்தமான விடையை தேர்க. எல்லாமே சரி. நீரின்றி அமையாது உலகு திருவள்ளுவர். நீரின்றி அமையாது யாக்கை, அதாவது உடல், ஔவையார் சரி. மாமலை போற்றுது இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம். அப்போ இது மூன்றுமே சரியான ஒன்று. இந்த கேள்வி ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. பாண்டி மண்டலத்தில் ஏரியை டேஸ் என்று கூறுவர். கண்மாய். கண்மாய். உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் நாள். உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் நாள் ஜூன் 5. ஜூன் 5. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் எனும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர். நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் எனும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர். மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று போற்றப்பட்டவர். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை சர் ஆர்தர் காட்டன். கிராண்ட் அணைக்கட் என்று அழைக்கப்படுவது. கிராண்ட் அணைக்கட். கல்லணை. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத இணை. கூவல், மக்கள் பருகு நீர்நிலை என்பது பொருந்தாத இணை. மீதி மூன்றும் பாருங்க. குண்டுனா குளிப்பதற்கேற்ற சிறுகுளம். அருவினா மலைமுகட்டு தேக்க நீர். அகழி கோட்டைப்புறத்து நீர் அரண். திருமணம் முடிந்த பின் தொடர் நிகழ்வை டேஸ் என்பர். கடலாடுதல். கடலாடுதல். பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. கண்மாய் உவர் நீர்நிலை. மிசை எதிர்ச்சொல் என்ன? மிசைக்கு மேலேனா, அப்ப எதிர்ச்சொல் கீழே. விசனம் சொல் தரும் பொருள். கவலை. பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. குந்த. குந்தன வருந்த கிடையாது, உட்கார என்பது தான் சரியான ஒன்று. ஆனால் இது இணையில, அதனால இது பொருந்தாத இணை. வெம்பல்னா வாடல், கந்தம்னா மனம், மிசைனா மேல். குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் ஆகிய நூல்களை இயற்றியவர் யார்? குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் ஆகிய நூல்களை இயற்றியவர் யார்? கவிஞர் தமிழ் ஒளி. இலக்கண குறிப்பு தருக. வெந்து. வினையச்சம். மூடுபனி வினைத்தொகை. ஆடுங்கிளை பெயரச்ச தொடர். பெயரச்ச தொடர். வெறுங்கனவு பண்புத்தொகை.
வெறுங்கனவு பண்புத்தொகை. அடுத்து பொருள் கூறுக. விசனம், விசனம்னா துன்பம். கந்தம் வாசனை, அதாவது மனம். எழில், எழில்னா அழகு. ஓலம், ஓலம்னா அலறல், ஓலம்னா அலறல். பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. இதில் பொருந்தாத இணை சேக்கிலார். ஏன்னா பெரிய புராணம் தான் சேக்கிலார். திருவிளையாடற் புராணம் வந்து பரஞ்சோதி முனிவர். ஆனால் இது தவறாக இணைஞ்சிருக்கு. மாணிக்க வாசகர் திருவாசகம், திருமூலர் திருமந்திரம், இதான் 10ஆம் திருமுறை. சுந்தரர் வந்து தேவாரம். திருத்தொண்டர் திருவந்தாதி பாடியவர், திருத்தொண்டர் திருவந்தாதி பாடியவர். நம்பியாண்டார் நம்பி, நம்பியாண்டார் நம்பி. பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. இதில் பொருந்தாதது சந்து. மீதி பாருங்க. தரளம்னா முத்து, பணிலம்னா சங்கு, வேரினா தேன். பொறுத்துக. நாளிகேரம் தென்னை, கோழி அரசமரம், சூடு நெல் அரிக்கட்டு, களை கரும்பு. இப்போ இதுக்கு சரியான விடை 29க்கு ஆப்ஷன் சி. வரிசைப்படுத்துக. இதுக்கு முதல்ல வந்து காவிரி நீர் மலையிலிருந்து புதிய பூக்களை அடித்து கொண்டு வருகிறது. அதுக்கப்புறம் பூக்களில் தேன் நிறைந்துள்ளது. அடுத்து அந்த பூக்களை வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரம் செய்கின்றன. கடைசியாக காவிரி நீர் கால்வாய்களில் பறந்து ஓடுகிறது. அப்போ ஆப்ஷன் டி. பொருந்தாத கவிஞரை தேர்ந்தெடு. இதில் பொருந்தாத கவிஞர் காரைக்கால் அம்மையார். பெரிய புராணத்தில் திருநாடு என அழைக்கப்படுவது, அதாவது குறிப்பிடப்படுவது திருநாடு, சோழநாடு. திருத்தொண்ட தொகை பாடியவர் சுந்தரர், திருத்தொண்ட தொகை பாடியவர் சுந்தரர். சேக்கிலார் வாழ்ந்த காலம், சேக்கிலார் வாழ்ந்த காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. இந்த கேள்வி பாருங்க, அடிக்கடி கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அனைத்து விதமான தேர்வுலையும் இது ரிப்பீட்டடாக வருது. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என யார் யாரை போற்றியது? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேக்கிலாரை. மகாவித்வான் என போற்றப்படுபவர், மகாவித்வான் என போற்றப்படுபவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. குலோத்துங்க சோழன் அவையில் தலைமை அமைச்சராக இருந்தவர், குலோத்துங்க சோழன் அவையில் தலைமை அமைச்சராக இருந்தவர் சேக்கிலார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று பாடியவர், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று பாடியவர் குட புலவியனார், குட புலவியனார். உண்பது ஞாலி உடுப்பது இரண்டே மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்கொன்றனார். இந்த டெஸ்ட், இரண்டாவது டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என பாடியவர் பொன்முடியார், பொன்முடியார். உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும், உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பாடியவர் யார்? பாண்டியன் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். மல்லல் மூதூர் வயவேந்தே. இதில் மல்லல் சொல்லின் பொருள், மல்லல்னா வளம், வளம். பொருந்தாததை தேர்ந்தெடு. இதில் பொருந்தாதது உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன் என, மீதியெல்லாம்
உணவை பற்றி சொல்லுது, ஆனால் இது உடல் பற்றி சொல்லுது. பண்டை தமிழர்களின் வரலாறு அடங்கிய பண்பாட்டு கருவூலம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிப்பீட்டட் கொஸ்டின். புறநானூறு. இலக்கண குறிப்பு தருக. நல்லிசை பண்புத்தொகை. அமையா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். நீரும் நிலமும், நான் என்ன சொன்னேன், இம்விகுதி வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது எண்ணும்மை, அது மறைஞ்சு வந்துச்சுன்னா அது உண்மை தொகை. நிறுத்தல் இல்விகுதி, அப்போ தொழிற்பெயர் தொழிற்பெயர். கொடுத்தோர் கொடுத்தோர் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஈறுகட்ட, மன்னிக்கவும் பார்த்தீங்களா, தவறாக சொல்ல பார்த்துட்டேன். கொடுத்தோருங்கிறது வினையாளனையும் பெயர், வினையாளனையும் பெயர். நன்றி வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். பொதுத்தமிழ் 9th தமிழ் டெஸ்ட் நம்பர் 3க்கான காணொளி. பொருந்தாத இணை எது? கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத இணை திருவாரூர், கருக்கையூர். முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுங்க. இந்த கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுக்க, ரொம்ப முக்கியம். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல். சொற்றொடர்களை முறைப்படுத்துக. தமிழ் அகராதி ஏறுதழுவுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது. ஆப்ஷன் ஏ. திமிழுடன் கூடிய காளையொன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் டேஸில் உள்ளது. கல்லூத்து மேட்டுப்பட்டி. திமிழுடன் கூடிய காளையொன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் கல்லூத்து மேட்டுப்பட்டியில் உள்ளது. பொருந்தாத இணை, இதில் பொருந்தாத இணை எருதுகட்டி, மலையாளம் கிடையாது. பொருந்தாதது சேவல் சண்டை என மீதியெல்லாம் மாட்டுடன் தொடர்புடையது. எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர். பாடலடிகள் இடம்பெற்ற நூல் எது? கலித்தொகை. எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர். பாடலடிகள் இடம்பெற்ற நூல் கலித்தொகை. ஏறுதழுவுதல் பற்றி கூறும் இலக்கண நூல். ஏறுதழுவுதல் பற்றி கூறும் இலக்கண நூல் புறப்பொருள் வெண்பாமாலை. இந்த கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. காளைப்போர் குறித்த சான்றுகள் கிடைத்துள்ள பிற நாடு. காளைப்போர் குறித்த சான்றுகள் கிடைத்துள்ள பிற நாடு எகிப்து. எகிப்து. காளை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்ட நாடு ஸ்பெயின். காளை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்ட நாடு ஸ்பெயின். ஐம்பெருங்குழு என் பேராயம். சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் தொகை சொற்கள். தொகை சொற்கள். பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் மணிமேகலை. மணிமேகலை. பொருந்தாத இணை, இதில் பொருந்தாத இணை செற்றம், இன்பம். பொருந்தாத இணை, பொருந்தாதது என்னன்னா புலவர், மீதிலாம் படைகளோடு தொடர்புடையது. பின்வரும் கருத்துக்களில் மணிமேகலை நூல் கூறும் கருத்து. பசியும் நோயும் பகையும் நீங்குக. மணிமேகலை என்ற நூலில் எத்தனை காதைகள் உள்ளன? மணிமேகலை என்ற நூலில் எத்தனை காதைகள் உள்ளன? 30 காதைகள். 30 காதைகள். தண்டமிழ் ஆசான் சீத்தலை சாத்தனார். இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி.
சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். மணிமேகலைனாவே சீத்தலை சாத்தனார். பின்வரும் தவறான செய்தி 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது என்பது தவறான செய்தி. பொருந்தாத சொல் இலங்கை, மீதியெல்லாம் இந்தியாவில் உள்ள மாநிலங்கள். பாருங்க, இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. பிரித்தெழுதுக, இந்த மாதிரி வித்தியாசமான பிரித்தெழுதுகளை ஞாபகம் வச்சுங்க. கண்டெடுக்கப்பட்டுள்ளன, கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்? செய்தித்தொடர். தீரா இடும்பை தருவது எது? ஆராயாமை ஐயப்படுதல். கீழ்காணும் 3 தொடர்களுள் இருந்த இடத்திலிருந்தே பயண சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் சுற்றுலா கழகம், அதாவது IRCTC. சரி, இது தவறு. அடுத்து, திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டவை. அப்போ இதுக்கு சரியான விடை ஆ. இ மட்டும் சரி, ஆ தவறு. தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு ஊரக திறனாய்வு தேர்வு. முதலில் ஒளிப்படியை எடுத்தவர் செஸ்டர் கார்ல்சன். கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டறிந்தவர் ஹாங் மேக்னெஸ்கி. தானியக்க பனை இயந்திரத்தை நிறுவியவர் ஜான் செஃபர்ட் பாரன். பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. போக்குவரத்து முன்பதிவு எழுதுபொருள்கள் என்பது தவறு. பொருந்தாத இணை ஜியோவானி காசில்லி ஜீரோகிராஃபி என்பது தவறு. பொருந்தாத இணை. அடுத்தது, தொலைநகல் சேவை முதலில் எந்த 2 நகரங்களுக்கு இடையில் அறிமுகமானது? பாரிஸ் லியான். நீர் நின்றிலகிற்றிது வேண்டா என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? சீவக சிந்தாமணி. அகல்வயல் பொழிந்தும் உருமிடத்து உதவா உவர்நிலம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. அகல்வயல் பொழிந்தும் உருமிடத்து உதவா உவர்நிலம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி என்ற பாடலடிகளை இயற்றியவர் ஔவையார். ஓர் அணுவினை சதகூறிட்ட கோணினும் உளன் என்ற பாடலடிகளை இயற்றியவர் யார்? கம்பர். பயவா களரணையர் கல்லாதவர் என்ற பாடலடிகளை இயற்றியவர் திருவள்ளுவர். பட்டுப்பூச்சியாய் உருப்பெறுவது கூட்டுப்புழு. அறிவை மறந்ததாக டேஸ் இருக்கக்கூடாது உணர்ச்சி. கழனிகள் சுமக்க வேண்டியது கதிர்கள். காட்டும் பொறுமை அடக்கம் எனும் கட்டுப்பாட்டை கடவாதீர். இவ்வடிகளில் பொறுமை அடக்கம் என்பதன் இலக்கண குறிப்பு உம்மை தொகை, பொறுமையும் அடக்கமும். 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற வைரமுத்துவின் நூல் கள்ளிக்காட்டு இதிகாசம். ஒன்றறிவதுவே, உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே, அதனோடு நாவே. இவ்வடிகளில் அதனோடு என்பது எதை குறிக்கிறது?
தொடு உணர்வு. பொருந்தாத இணை ஐந்தறிவு உயிர். புல் மரம் என்பது தவறு, ஏன்னா ஆடு மாடுகள் தான், விலங்குகள். பொருந்தாத இணை, பொருந்தாதது எதுனா உறங்குதல். சரியானதை தேர்ந்தெடு. 46க்கு தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் காப்பியம் தொல்காப்பியம். சரி. தொல்காப்பியத்தில் எழுத்து, சொல், பொருள் என்ற 3 அதிகாரங்கள் உண்டு. சரி. தொல்காப்பியத்தில் அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகள் விளக்கப்பட்டுள்ளன. சரி. ஆனால் 4 தவறு. அப்போ ஆப்ஷன் பி 1, 2, 3 சரி, 4 தவறு. தொல்காப்பியத்தில் உள்ள இயல்கள். தொல்காப்பியத்தில் உள்ள இயல்கள் 27. 6 அறிவு உடைய உயிரினம் மனிதன். தமிழ் மொழியில் கிடைத்த முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம். எழுத்துகள் பிறக்கும் இடங்கள் உடற்கூற்றியல் அடிப்படையில் விளக்கும் நூல் தொல்காப்பியம். அடுத்தது திருக்குறள் பற்றிய முக்கிய குறிப்புகள் பாருங்கள். முதலில் திருக்குறள் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிவடைகிறது. திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் அனிச்சம், குவளை. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம். ஒரே விதை குன்றிமணி. இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் பனை, மூங்கில். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். இந்த கேள்வியில் கேட்பாங்க. திருக்குறள் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் வந்துள்ளது. 7 என்ற சொல் 8 குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது. திருக்குறள் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் வெளிவந்துள்ளது. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் 9th தமிழ் டெஸ்ட் நம்பர் 4க்கான காணொளி. முதல் கேள்வி. கடலில் மீன்கள் அதிகமாக உள்ள பகுதியை மீனவர்களுக்கு தெரியப்படுத்தும் செயலி எது? கடலில் மீன்கள் அதிகம் உள்ள பகுதியை மீனவர்களுக்கு தெரியப்படுத்தும் செயலி நேவிக். நேவிக். அடுத்து, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தற்போதைய தலைவர் வி நாராயணன். வி நாராயணன். அதான் சரி. இதில் உள்ளவங்க யாரும் கிடையாது. இதில் ஆப்ஷன் தேவையில்லை, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் போதும். வி நாராயணன். அடுத்து 3வது கேள்வி. ஆரியப்பட்டா என்ற இந்திய முதல் செயற்கைக்கோளை ஏவுவதற்கு காரணமானவர் விக்ரம் சாராபாய். விக்ரம் சாராபாய். திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு வரும் ஆய்வு மையம் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம். மங்கள்யான் திட்ட இயக்குனர் அருணன் சுப்பையா. அருணன் சுப்பையா. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் விக்ரம் சாராபாய். விக்ரம் சாராபாய். இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுபவர் ஏபிஜே அப்துல் கலாம். ஏபிஜே அப்துல் கலாம். சர் சி வி ராமன் நினைவு அறிவியல் விருதை பெற்றவர் மயில்சாமி அண்ணாதுரை. மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவின் 9வது தலைவராக பதவியேற்றவர் கே சிவன். 2015
தமிழக அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர். வளர்மதி. வளர்மதி. அடையாற்றில் புற்றுநோய் மருத்துவமனை நிறுவப்பட்ட ஆண்டு நிறுவியவர் யார்? 1952 முத்துலட்சுமி. முடியாது பெண்ணாலே என்ற மாயையினை முடக்க எழுந்தவர். முடியாது பெண்ணாலே என்ற மாயையினை முடக்க எழுந்தவர் ஈவேரா, தந்தை பெரியார். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என இடிமுழக்கம் செய்தவர் யார்? பாரதிதாசன். பாரதிதாசன். ஹண்டர் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1882. 80,000 குழந்தைகள் கல்வி பெற உதவியாய் இருந்தவர். கைலாஷ் சத்யார்த்தி. கைலாஷ் சத்யார்த்தி. பட்டினத்தார் பாராட்டிய மூவர் என்ற நூலை இயற்றியவர். பட்டினத்தார் பாராட்டிய மூவர் என்ற நூலை இயற்றியவர் நீலாம்பிகை அம்மையார். நீலாம்பிகை அம்மையார். ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் பட்ட மேற்படிப்பிற்கு உரியது. கோத்தாரி கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1964. அடுத்து பாருங்கள், இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ரிப்பீட்டடாக கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தேர்வுலையும் கேட்டுகிட்டே வராங்க. சிறுபஞ்ச மூலம் அற இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பி இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம். ஆப்ஷன் ஏ. உணவினை ஆக்கல் மக்கட்கு டேஸ் அன்றோ, உயிராக்கல் அன்றோ. கல்வியை உடைய பெண்கள் டேஸ் ஆவார், திருந்திய களனி. திருந்திய களனி. மலர்கை என்பதன் இலக்கண குறிப்பு யாது? உவமை தொகை. உவமை தொகை. உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிராக்கல் அன்றோ, இவ்வடியில் உள்ள நயம். அடிமோனை. உணவு உயிர், ஆக்கல் ஆக்கல். அடுத்து பொறுத்துக. தணல். தணல்னா நெருப்பு. தாலி சமைக்கும் கலன். இயற்றுக செய்க. நவிழல் சொல்லல். ஆப்ஷன் ஏ. அடுத்து உம்மை தொகை அமைந்துள்ள சொல்லை தேர்ந்தெடு. வில்வாள். வில்வாள் அதாவது வில்லும் வாளும். இம்விகுதி மறைந்து வந்துச்சுன்னா அது உம்மை தொகை. சாகித்ய அகாதமி விருது பெற்ற பாரதிதாசனின் நூல். பிசிராந்தையார் நாடகம். பிசிராந்தையார் நாடகம். குடும்ப உறவுகள் டேஸ் எனும் நூலால் பிணைந்துள்ளது. அன்பு. குடும்ப விளக்கு டேஸ் பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது. 5 பகுதிகளாக. இந்த கேள்வியெல்லாம் ஏற்கனவே எக்ஸாமில் கேட்ட கேள்வி. பாரதிதாசன் படைப்புகளில் பொருந்தாத ஒன்று பொன்னியின் செல்வன். ஏன்னா பொன்னியின் செல்வன் கல்கி அவர்கள் இயற்றியது. மீதி 3ம் பாரதிதாசன். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இரண்ட வீடு. கீழ்காண்பனவற்றுள் உணர்ச்சி தொடர் எது? என்னன்னே நீங்கள் சொல்வதை நம்பவே முடியவில்லை. பூவாது காய்க்கும் மலர்கை அடிக்கோடிட்ட சொற்களுக்குரிய இலக்கணம். எதிர்மறை வினையச்சம் பூவாது காய்க்குங்கிறது. மலர்கைங்கிறது உவமை தொகை, மலர் போன்ற கை. விதையாமை நாறுவ. நாறுவ என்பதன் பொருள் முளைப்ப. அடுத்து உரையாமை என்பதன் இலக்கண குறிப்பு எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை தொழிற்பெயர். சிறுபஞ்ச மூலம் இயற்றியவர். சிறுபஞ்ச மூலம் இயற்றியவர் காரியாசான்.
காரியாசானின் ஆசிரியர். காரியாசானின் ஆசிரியர் மாக்காயனார். சிறுபஞ்ச மூலம் பாடல்கள் ஒவ்வொன்றிலும் இடம்பெறும் கருத்துகள். 5. சிறுபஞ்ச மூலம் டேஸ் நூல்களுள் ஒன்று. 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து தோன்றியவை. தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து தோன்றியவை. நீதி நூல்கள். நீதி நூல்கள். சரியான கூற்றினை தேர்க. காரி என்பது இயற்பெயர். சரி. ஆசான் என்பது மரபின் அடிப்படையில் அமைந்த பெயர். தவறு. அப்போ 1 சரி, 2 தவறு. பாரதிதாசன் டேஸ் வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதினார். தனது 11 வயதில். 16 வயதிலே படைத்தளபதி ஆனவர் யார்? அலெக்சாண்டர். அலெக்சாண்டர். பொருத்தமான விடையை தேர்க. வள்ளலார் 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவாளர். பாரதி 11 வயதில் அரசவையில் கவிதை எழுதி பட்டம் பெற்றவர். விக்டர் ஹியூகோ 15 வயதில் பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை அனுப்பியவர். அலெக்சாண்டர் 16 வயதில் தந்தையின் போர்படை தளபதி. அப்போ ஆப்ஷன் ஏ. பைசா நகர கோபுரத்தின் விளக்கை குறித்து ஆராய்ந்தவர். பைசா நகர கோபுரத்தின் விளக்கை குறித்து ஆராய்ந்தவர் விக்டர் ஹியூகோ. விக்டர் ஹியூகோ. சரியான கூற்றினை தெரிவு செய்க. 3ம் சரி. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு. வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம். நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்றவர். நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்றவர் ஆபிரகாம் லிங்கன். அண்ணா நூற்றாண்டை நினைவுபடுத்தும் வகையில் தமிழக அரசு உருவாக்கியது நூலகம். வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் அண்ணாவின் வானொலி உரை. அடுத்து தென்னகத்து பெர்னாட்சா என்றழைக்கப்பட்டவர். தென்னகத்து பெர்னாட்சா. அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா. அண்ணா நூற்றாண்டு நூலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 2010. 2010. பொதுத்தமிழ் 9th தமிழ் டெஸ்ட் நம்பர் 5க்கான காணொளி.
நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்ட ஆண்டு 2009. இருமொழி சட்டத்தை உருவாக்கியவர் யார்? அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா. பொருத்தமான விடையை தேர்க. உலகின் மிகப்பெரிய நூலகம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ், அமெரிக்கா. அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் தேசிய நூலகம், கொல்கத்தா. தமிழ் நூல்கள் அதிகமாக உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கும் நூலகம் சரஸ்வதி மகால் நூலகம். அப்போ ஆப்ஷன் பி. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் நடுவண் நூலகம், திருவனந்தபுரம். மாறுபட்ட குழுவினை கண்டறிக. இதில் மாறுபட்ட குழு இன், கூட, கிரு, அம்பு. மொழி பயன்பாட்டை முழுமையாக்குவது. மொழி பயன்பாட்டை முழுமையாக்குவது இடைச்சொற்கள். சொற்றொடரின் இறுதியில் வந்து இசைவு பொருளில் வரும் இடைச்சொல் ஆம். உரிச்சொல் எப்பொருள்களுக்கு உரியதாய் வரும்? இரண்டும் சரி. குறிப்பு, பண்பு. உரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று கூறியவர் யார்? நன்னூலார். நன்னூலார். ஒளி இசை முதலா அசைநிலை ஈராக 8 பொருளில் வரும் இடைச்சொல் எது? ஒளி இசை முதலா அசைநிலை ஈராக 8 பொருளில் வரும் இடைச்சொல் ஓ. சரியான கூற்றினை தேர்க. அன்று என்பது ஒருமைக்குரியது, அல்ல என்பது பன்மைக்குரியது. 3, 4 தவறப்பா. 1, 2 சரி, 3, 4 தவறு. கடிநகர் எனும் சொல்லில் கடி என்பதன் பொருள். கடினா காவல். உரு, தவ, நனி 3 உரிச்சொற்களும் டேஸ் எனும் பொருளில் வருகின்றன. மிகுதி. தொழிற்பெயர் விகுதிகளில் பொருந்தாததை கண்டறி. எதிர்மறை இடைநிலைகளில் பொருந்தாததை கண்டறி. தல். பல்லவர் கால சிற்பங்களுக்கு சிறந்த சான்று மாமல்லபுரம். திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக உள்ளவை. தீர்த்தங்கரர் உருவங்கள். தீர்த்தங்கரர் உருவங்கள். விழு புண்பட்டு இறந்த வீரருக்கு நடப்படுவது எது? நடுகள். சிற்பிகள் டேஸ் என்று சிறப்பிக்கப்பட்டனர். கற்கவிஞர்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கழுகுமலை கோவில் சிற்பங்கள் டேஸ் காலத்தவை? பாண்டியர் காலத்தவை. தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிடப்பட்ட நூல் சிற்ப செந்நூல். சிற்ப செந்நூல். உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் அமைந்துள்ள இடம் சுவாமிமலை, கும்பகோணம், மதுரை. 3மே சரி. தமிழக சிற்பக்கலையில் இடம்பெறும் கலைக்கூறுகள் யோகக்கலை, நாட்டியக்கலை. இது 2 சரி. கொடும்பாளூர் மூவர் கோவில் கட்டிய மன்னன் யார்?
முதலாம் குலோத்துங்க சோழன். முதலாம் குலோத்துங்க சோழன். நடுகள் பற்றி குறிப்பிடும் இலக்கண நூல் இலக்கண விளக்கம். மன்னிக்கவும், தொல்காப்பியம். நடுகள் பற்றி குறிப்பிடும் இலக்கண நூல் தொல்காப்பியம். இருபத்தி ரெண்டுக்கு சி கரெக்டு, 23க்கு ஏ, 24க்கு பி. கொடும்பாளூர் மூவர் கோவிலை கட்டியவன் இரண்டாம் பராந்தக சோழன். கொடும்பாளூர் மூவர் கோவில் கட்டிய மன்னன் இரண்டாம் பராந்தக சோழன். மன்னிச்சிருங்க, நான் முன்னாடி தவறாக சொன்னேன். நடுகள் பற்றி குறிப்பிடும் இலக்கண நூல் தொல்காப்பியம். மாளிகைகளில் சுதை சிற்பங்கள் இருந்ததை குறிப்பிடும் காப்பியம் மணிமேகலை. நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்துக்கு சான்றாகும் கோவில் பேரூர் சிவன் கோவில். திருவரங்க கோவில் யாருடைய காலத்து கட்டடக்கலைக்கு சான்றாகிறது? 28க்கு சோழர். பொதுவர்கள் பொலி உரப்போர் அடித்திடும் நிலப்பகுதி முல்லை நிலப்பகுதி. முல்லை நிலப்பகுதி. 20ஆம் நூற்றாண்டின் தனித்தமிழ் பெருங்காப்பியம் ராவணகாவியம். ராவணகாவியம். ராவணகாவியத்தின் பாடல்கள் 3500. ராவணகாவியம்னாவே 3500. 25 நாளில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் 32க்கு புலவர் குழந்தை. யாப்பதிகாரம் தொடையதிகாரம் எழுதியவர் புலவர் குழந்தை. மன்னிய என்பதன் இலக்கண குறிப்பு பெயரெச்சம். அடுத்து பாருங்க 35. கடறின காடு, கொடுன கொம்பு, துவரைன பவளம், செருன வயல். ஆப்ஷன் ஏ. 36. பூவை என்பது எப்பறவையை குறிக்கும்? பூவை நாகனவாய் பறவை. எருதின் கொம்பினை போல் இருந்த காய் எது? பாளைக்காய். பாளைக்காய். காஞ்சியும் வஞ்சியும் பூக்கும் நிலம் மருத நிலம். கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றால் ஆனது. கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றால் ஆனது. முக்குழல். முக்குழல். இராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்டவன். இராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்டவன் ராவணன். மறைமுகம் என்பதன் இலக்கண குறிப்பு உம்மை தொகை. மறையும் முகமும். புரைதப பறித்து காஞ்சி புனைநிழல் அருந்துவாரே. இதில் அமைந்துள்ள நயம் அடிமோனை. அடிமோனை. வருமலை அளவி. வருமலை என புலவர் எதனை குறிப்பிடுகிறார்? கடல் அலை. கடல் அலை. கரிக்குருத்து என்பதன் பொருள் யாது? யானை தந்தம். கரிக்குருத்து யானை தந்தம். போரடிக்கும் குரலை கேட்டு அஞ்சி ஓடுவது எது? உளைமான். உளைமான். குருளைக்கு தன் நிழல் தந்த விலங்கு எது? குருளைக்கு தன் நிழல் தந்த விலங்கு எது? செந்நாய். அதிர புகுத கனா கண்டேன். யார் கனவில் யார் அதிர புகுந்தார்? ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தான். அடுப்பிடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும் துடுப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும் இவ்வடிகளில் உள்ள நயங்கள். அடியதுகை அடியைபு. நாற்றமும் நாற்றமும். அடுப்பிடு துடுப்பிடு.
வழிபட்டு சிறப்பு நிலை எய்தியவர்கள் ஆழ்வார்கள். ஆண்டாள் யாருடைய வளர்ப்பு மகள்? ஆண்டாள் யாருடைய வளர்ப்பு மகள்? பெரியாழ்வார். பெரியாழ்வார். நாச்சியார் திருமொழியில் உள்ள பாடல்கள் 140. ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஆண்டாள் பாடியவை இவை இரண்டும் சரி. திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. மதுரையார் மன்னன் அடிநிலை. மதுரையார் மன்னன் யார்? கண்ணன். கைத்தலம் இலக்கண குறிப்பு யாது? இருபெயரொட்டு பண்பு தொகை. செய்தி கதையின் தலைமை மாந்தர். செய்தி கதையின் தலைமை மாந்தர் பிலி போலஸ்கா. பிலி போலஸ்கா. சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஜானகிராமனின் நூல் எது? சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஜானகிராமனின் நூல் சக்தி வைத்தியம். சக்தி வைத்தியம். அப்பாவின் சிநேகிதர் நூலின் ஆசிரியர் அசோகமித்ரன். அசோகமித்ரன். இந்த கேள்வியில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. தி ஜானகிராமன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு 1979. செய்தி எனும் சிறுகதை இடம்பெற்ற நூல் எது? செய்தி எனும் சிறுகதை இடம்பெற்ற நூல் சிவப்பு ரிக்ஷா. சிவப்பு ரிக்ஷா. மரவேர் கெடுதல் புணர்ச்சி. அதாவது மரம் கூட்டல் வேர், மரவேர். இதில் இம்முங்கிறது கெட்டு போச்சு, அப்போ கெடுதல் புணர்ச்சி. எழுத்து வகையால் சொற்கள் டேஸ் வகைப்படும். 4 வகைப்படும் எழுத்து வகையால். நிலைமொழி ஈற்றில் இ, ஈ, ஐ வரும்போது இடம்பெறும் உடம்படுமை. யகர உடம்படுமை. யகர உடம்படுமை. வட்டு கூட்டல் ஆடினான் குற்றியலுகர புணர்ச்சி. விகார புணர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்களில் இடம்பெறுபவை தோன்றல், திரிதல், கெடுதல். முதல் 3ம் சரி. காது பேசு இது எவ்வகை குற்றியலுகரம்? நெடில் தொடர் குற்றியலுகரம். கா பே. குசுடு துபுரு வரும். பொருத்தமானதை தேர்க. நாக்கு வன்தொடர் குற்றியலுகரம். நெஞ்சு மென்தொடர் குற்றியலுகரம். மார்பு இடைத்தொடர் குற்றியலுகரம். முதுகு உயிர்த்தொடர் குற்றியலுகரம். அப்போ ஆப்ஷன் பி. அடுத்து 5 சால்புகளில் 2 நாணமும் இணக்கமும். நாணமும் இணக்கமும். அடுக்கிய கோடி பெறினும் குன்றுவ செய்யாதவர். குடி பிறந்தார். குடி பிறந்தார். ஊழி பெயரினும் தான் பெயராதவர். சான்றாண்மை உடையவர். சான்றாண்மை உடையவர். சாகும் வரை உள்ளனோ என்று வள்ளுவர் யாரை கூறுகிறார்? புல்லறி உடையாரை. புல்லறி உடையாரை. அடுத்து காணாதான் காட்டுவான். காணாதான் யார்? அறிவில்லாதவன். அறிவில்லாதவன். இந்திய தேசிய இராணுவம் டேஸின் தலைமையில் உருவாக்கினர். மோகன் சிங் ஜப்பானியர். இந்திய தேசிய இராணுவ படைத்தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். காரணம், இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமை கூறியவர்கள் தமிழர்கள். அப்போ கூற்று சரி, காரணமும் சரி.
இரண்டாம் உலகப் போர் நடைபெற்ற ஆண்டு 1942. அதான் 1942 முதல் 1940 அதாவது இதில் அந்த வருடம் 1939லேருந்து 1945 வரை. அப்போ இடைப்பட்ட காலம் வந்து 1942 இருக்கிறதுனால அந்த வருஷம் சொல்லிக்கிறாங்க. இதே முதல் உலகப் போர் வந்து 1914லேருந்து 1918 வரை முதல் உலகப் போர். இதெல்லாம் வருஷத்தில் ஞாபகம் வச்சுங்க. சில சமயம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இந்திய தேசிய இராணுவத்தில் டேஸ் பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது. நீலாம்பிகை. தமிழக மக்கள் துணையுடன் போராடிய நேதாஜியை கண்டு கோபம் கொண்ட ஆங்கில பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில். இந்திய தேசிய இராணுவம் மணிப்பூர் பகுதியில் கொடியேற்றிய இடம் மொய்ராங். வெறிகமல் கலனியுள் உளுனர் வெள்ளமே. இவ்வடி உணர்த்தும் பொருள் யாது? மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர். இன்பங்களை துய்த்து துறவு போன வேண்டும் எனும் கருத்து அமைந்த காப்பியம் எது? சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியின் மற்றொரு பெயர் மணநூல். இந்த 3 சொல்லி அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சீவக சிந்தாமணியின் இளம்பகங்கள் எத்தனை? 13. சீவக சிந்தாமணியை இயற்றியவர் திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணிக்கு முன்னோட்டமாக திருத்தக்க தேவர் பாடிய நூல் எது? நரிவிருத்தம். ஏமாங்கத நாட்டு வளம் அமைந்த இளம்பகம் எது? நாமகள். திருத்தக்க தேவர் பின்பற்றிய சமயம் எது? சமணம். நெறி, மறுப்பு, எருமை, வெறிகமல், கலனி இத்தொடரின் கோடிட்ட சொற்களின் பொருள் யாது? கொம்பு மனம். வள்ளல் கைத்தல மாந்தரின் மால்வரை கொள்ளை கொண்ட கொழுநிதி குப்பையை எனும் அடிகளில் இடம்பெற்றுள்ள நயம் எதுகை. ஐம்பெருங்காப்பியத்தில் இடம்பெறாத நூல் நீலகேசி. என இது ஐஞ்சிருங்காப்பியம். வளம் நிறைந்த ஏமாங்கத நாட்டிலுள்ள ஊர்களில் நாள்தோறும் டேஸ் வகையான உணவுகள் கிடைக்கின்றன. 1000 வகையான உணவுகள் கிடைக்கின்றன. ஏமாங்கத நாட்டிலுள்ள மணிமாடங்களின் எண்ணிக்கை 1000. சீவக சிந்தாமணியின் நாமகள் சிலம்பத்தில் டேஸ் எனும் பகுதி நம் பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. நாட்டு வளம். திருத்தக்க தேவரின் காலம் 9ஆம் நூற்றாண்டு. விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. இளங்கமுகு செய்கோளம் இலக்கண குறிப்பு தருக. இளங்கமுகு செய்கோளம் இலக்கண குறிப்பு தருக. பண்புத்தொகை வினைத்தொகை. சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எது? அள்ளல் சேரு. நச்சிலைவேல் கோக்கோதை நாடு, நல்யானை கோக்கிள்ளி நாடு
இத்தொடர்களில் குறிப்பிடப்படுகின்ற நாடுகள் முறையே கோக்கோதை நாடு, கோக்கிள்ளி நாடு, சேரநாடு, கிள்ளினா கிள்ளி வளவன், அப்ப சோழ நாடு. அச்சமில்லாத நாடாக முத்தொள்ளாயிரம் எந்நாட்டை கூறுகிறது? சேரநாடு. நாள் வாழ்க எனும் வாழ்த்துப் பொருளை உணர்த்தும் சொல் யாது? நாவலோ. கொல் யானை மேலிருந்து இத்தொடரில் கொல் யானை என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. கொல் யானைனா அதாவது கொள்களிரு, வினைத்தொகை. பொதுத்தமிழ் 9th தமிழ் டெஸ்ட் நம்பர் 6க்கான காணொளி. நம்ம செங்கோ அகாடமி இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, பொறுத்துக. நந்துனா சங்கு, முத்தம்னா முத்து, பழனம்னா வயல், பார்ப்புனா குஞ்சு. அப்போ ஆப்ஷன் ஏ. பொருத்தி காட்டுக. கோதைனா சேரர், கிள்ளி சோழர், தென்னன் பாண்டியர். ஆப்ஷன் ஏ. கொல் யானை மேலிருந்து கூற்றிசைத்தால் போலுமே, நல் யானை கோக்கிள்ளி நாடு அடிகளில் இடம்பெறும் அணி. உவமை முத்தொள்ளாயிரத்தின் பா, முத்தொள்ளாயிரத்தின் பா. வெண்பா. புறத்திரட்டு எனும் நூலிலிருந்து கிடைக்கப்பெற்றுள்ள முத்தொள்ளாயிரத்தின் செய்யுள்கள். புறத்திரட்டு எனும் நூலிலிருந்து கிடைக்கப்பெற்றுள்ள முத்தொள்ளாயிரத்தின் செய்யுள்கள் 108. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் அறிய முடியவில்லை. முத்தொள்ளாயிரம் ஆசிரியரின் காலம் 5ஆம் நூற்றாண்டு. அடுத்து பொருத்தி காட்டுக. சேரநாடு அச்சமில்லாத நாடு, சோழ நாடு ஏற்கள சிறப்பு, பாண்டிய நாடு முத்துடை நாடு. ஆப்ஷன் ஏ. ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் மணிநீர் கிடங்கு என்பது யாது? அகழி, அகழிதான் மணிநீர் கிடங்கு. மதுரை காஞ்சி நூலின் மொத்த அடிகள் எத்தனை? 782. மதுரை காஞ்சி நூல் மதுரை நகரின் சிறப்புகளை எத்தனை அடிகளில் பெருமைப்படுத்தி உள்ளது? 354. 354. பொறுத்துக. புலைனா சாளரம், பனைனா முரசு, கயம் நீர்நிலை, ஓவு ஓவியம். அப்போ ஆப்ஷன் ஏ. குலாத்து எவ்வகை அளபடை? செய்யுளிசை அளபடை. ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெரு உள்ள நகரம். ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெரு உள்ள நகரம் எது? மதுரை. மதுரை. மதுரை காஞ்சி பாடியவர் யார்? மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார் எட்டுத்தொகையில் டேஸ் பாடல்களை பாடியுள்ளார்? 13. மதுரை காஞ்சி நூலின் பாட்டுடை தலைவர்? தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன். தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன். காஞ்சி என்ற சொல்லின் பொருள்? நிலையாமை. நிலையாமை.
மாகால் இலக்கண குறிப்பு யாது? உரிச்சொல் தொடர். மாட்டுத்தாவணி எனும் சொல்லில் தாவணி என்பதன் பொருள் சந்தை. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. சந்தையில் வணிகம் மட்டுமல்லாது வாங்குபவரின் மனநிறைவும் பேணப்பட்டது. சரி. பட்டப்பகலில் செய்யும் அங்காடி அல்லங்காடி கிடையாது. ஏன்னா நாளங்காடி தான் பகல், இரவு நேர அங்காடி தான் அல்லங்காடி. நாகர்கோவில் தோவாளை பூச்சந்தை. அப்போ கூற்று 1 மற்றும் 3 சரியானவை. புகழ்பெற்ற போச்சம்பள்ளி சந்தை எம்மாவட்டத்தில் உள்ளது? கிருஷ்ணகிரி. கார் அறுத்தான் எவ்வகை ஆகுபெயர்? சினையாகுபெயர். அடுத்து பொருத்தமான விடையை தேர்வு செய்க. வகுப்பறை சிரித்தது இடவாகுபெயர். மஞ்சள் பூசினால் பண்பாகுபெயர். பைகூல் வளர்ந்தது காரியவாகுபெயர். ஒன்று பெற்றால் ஒளிமயம் எண்ணளவை ஆகுபெயர். ஆப்ஷன் ஏ. சரியான விடையை தேர்ந்தெடு. பெரியார் உயிரெழுத்துகளில் ஐ என்பதனை ஐ, ஔ என்பதனை ஔ எனவும் சீரமைத்தார். சில எழுத்துக்களை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என்று எண்ணினார். கூற்றும் காரணமும் சரி. தெற்காசியாவின் சாக்ரடீஸ் என்று புகழப்பட்டவர் யார்? தந்தை பெரியார், அதாவது ஈவேரா. மன உறுதி படைத்த மக்களை உருவாக்க டேஸ் இன்றியமையாதது? பகுத்தறிவு. மொழி என்பது போராட்டத்திற்குரிய ஒரு போர்க்கருவி ஆகும். ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்ட நாள் 1938 நவம்பர் 13. தெற்காசியாவின் சாக்ரடீஸ் என்று ஈவேராவுக்கு பட்டம் வழங்கிய அமைப்பு யுனெஸ்கோ நிறுவனம். இது பார்த்தா தமிழ்நாட்டால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு யுனெஸ்கோ அமைப்பு. இது வேர்ல்டு லெவலில் உள்ள யுனெஸ்கோ கிடையாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தெற்காசியாவின் சாக்ரடீஸ் என்ற பட்டம் வழங்கப்பட்ட நாள் 27/6/1970. சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட வருடம் 1925. தந்தை பெரியாரின் சொந்த ஊர் ஈரோடு, அதான் ஈவேரா. பெரியார் என்றவுடன் நினைவுக்கு வருவது பகுத்தறிவு. பெரியார் பின்பற்றிய கொள்கை கடவுள் மறுப்பு கொள்கை. பொருளாதார தன்னிறைவு அடையாத நிலையில் அனைவரும் சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியம் என்று கூறியவர் பெரியார். 1938 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு வழங்கப்பட்ட பட்டம் பெரியார். முண்டி மோதும் துணிவே இன்பம், இவ்வடியில் இன்பமாக உருவகிக்கப்படுவது துணிவு. அடுத்து பொறுத்துக. விண்ணா வானம். அடுத்து ரவீனா சூரியன். கமுகு பாக்கு மரம். ஆரம் சக்கரக்கால். அப்போ ஆப்ஷன் ஏ. புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் யார்?
நா. பிச்சமூர்த்தி. நா. பிச்சமூர்த்தி எழுதிய முதல் சிறுகதை சயின்ஸுக்கு பழி. பிச்சை, ரேவதி என்ற புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் நா. பிச்சமூர்த்தி. கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை நா. பிச்சமூர்த்தி பெற்ற வருடம் 1932. யாப்பு பிடியிலிருந்து விடுபட்டவையே டேஸ் ஆகும். புதுக்கவிதை. ஒளியமுது என்பதன் இலக்கண குறிப்பு. உருவகம். உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி. புதுக்கவிதைகள் தோற்றமும் வளர்ச்சியும் எனும் நூலை எழுதியவர் வள்ளிக்கண்ணன். பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர் நா. பிச்சமூர்த்தி. விடைக்கேற்ற வினா. இந்த மாதிரி கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது? லாவோட்சு வாழ்ந்த காலம் எது? கிமு 2ஆம் நூற்றாண்டு. லாவோட்ஸின் சமகாலத்தில் வாழ்ந்த சீன ஞானி யார்? கன்ஃபூசியஸ். லாவோட்ஸின் சிந்தனை டேஸ் எனப்படும்? தாவோவியம். இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றவர் லாவோட்சு. டேஸ் மையமாக வைத்து கன்ஃபூசியஸ் சிந்தித்தார்? ஒழுக்கத்தை. தாவோ தே ஜிங் எனும் கவிதையை மொழிபெயர்த்தவர் சி. மணி. ஞானம் என்பதன் பொருள். ஞானம்னா அறிவு. யசோதர காவியத்தின் பாட்டுடை தலைவன். இங்கே இருக்குது யசோதர காவியம். யசோதரன். யசோதரன் எந்நாட்டு மன்னன்? அவந்தி நாட்டு மன்னன் தான் யசோதரன். யசோதர காவியத்தின் சருக்கங்கள் எத்தனை? 5. ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்கு என்று குறிப்பிடும் இலக்கியம்? யசோதர காவியம். யசோதர காவியம் டேஸ் மொழியிலிருந்து தமிழில் தழுவி எழுதப்பட்ட நூல்? வடமொழி. யசோதர காவியம் டேஸ் நூல்களில் ஒன்று? ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று. அடுத்து அறம்னா நற்செயல், வெகுளி சினம், ஞானம் அறிவு, விரதம் நன்னெறி. அப்போ ஆப்ஷன் ஏ. காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. இக்குறளின் ஈற்று சீரின் வாய்ப்பாடு? பெரிது. பிறப்பு, அதாவது நிறைவு வர்றதுனால பிறப்பு, நிறைவு, அது பிறப்பு. மரபு கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணம் எது? யாப்பிலக்கணம். சீர் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். காய்ச்சீர்களை டேஸ் என்று அழைக்கிறோம்? வெண்சீர்கள். தலையின் வகைகள் எத்தனை? 7. இரண்டிற்கு மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து வருவது? அடி. இரண்டிற்கு மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து வருவது அடி. அடியின் வகைகள் எத்தனை? 5. தொடை என்பதன் பொருள் தொடுத்தல். தொடையின் வகைகள் எத்தனை? 8. தொடையின் வகைகள் 8. அடுத்து பாருங்க. நேர்னா நாள்,
நிறைனா மலர், நேர்புண காசு, நிறைபுண பிறப்பு. அப்போ ஆப்ஷன் பி. அடுத்து பொருத்தி காட்டுக. மாமுன் நேர் இயற்சீர் வெண்டலை, விளமுன் நிறை வெண்சீர் வெண்டலை. மாமுன் நிறை நேரொன்றிய ஆசிரியர் தலை, காய்முன் நேர் நிறையொன்றிய ஆசிரியர் தலை. அப்போ ஆப்ஷன் பி. காய்முன் நிறை வருவது, காய்முன் நிறை வருவது கலித்தலை, கலித்தலை. 6 சீர் அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது. அளவடி, அளவடி. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கொஞ்சும். இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள தொடை நயம் இயைபு, இயைபு. ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றி கொளல். இவ்வடிகளில் இடம்பெற்ற தொடை நயங்கள் எதுகை மோனை, எதுகை மோனை. அடுத்து திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று. இவ்வடிகளில் இடம்பெற்ற தொடை நயம் எதுகை. திறனல்ல அறனல்ல, இரண்டாவது எழுத்து ஒன்றி வருது. அடுத்தது இமயத்து கோடு உயர்ந்தன்ன. இதில் இவ்வடியில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். கோடுனா மலையுச்சி. அடுத்து தமிழ் புலவரை போலவே உரோம சிந்தனையாளர் கொண்ட கொள்கை. ஒன்றே குலம், ஒன்றே உலகம், ஒன்றே உலகம். அடுத்து யாதும் ஊரே யாவரும் கேளீர், யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார். நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்ற கூற்றை கூறியவர் தேரன்ஸ், தேரன்ஸ். புலவர் தேரன்ஸ் எம்மொழி புலவர், புலவர் தேரன்ஸ் எம்மொழி புலவர், லத்தீன் மொழி புலவர். முதிர்ந்த ஆளுமைக்கான இலக்கணம் கூறியவர் யார்? ஹோர்டன் ஆல்போர்ட். முதிர்ந்த ஆளுமைக்கான இலக்கணம் கூறியவர் ஹோர்டன் ஆல்போர்ட். பூட்கை இல்லோன் யாக்கை போல. இத்தொடரில் பூட்கை என்பதன் பொருள், பூட்கைனா குறிக்கோள். குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என்று கூறிய புலவர் ஆலந்தூர் கிழார், ஆலந்தூர் கிழார். ஒழுக்கவியலை நன்கறிந்து எழுதிய உலகமேதை யார்? ஒழுக்கவியலை நன்கறிந்து எழுதிய உலகமேதை ஆல்பர்ட் ஸ்வைட்சர். கங்கையையும் இமயத்தில் பெய்யும் மழையையும் ஓமைகளாக எடுத்து கூறும் நூல் எது? புறநானூறு, புறநானூறு. சபென்ஸ் என்பதன் பொருள் யாது? சபென்ஸ்னா அறிவுடையோன். தனிநாயக அடிகள் தொடங்கி நடத்திய இதழ் தமிழ் பண்பாடு, தமிழ் பண்பாடு. உலக தமிழாய்வு மன்றம், உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமாக இருந்தவர் யார்? தனிநாயக அடிகள், தனிநாயக அடிகள். விரிவாகும் ஆளுமை எனும் உரைநடை பகுதி தனிநாயகம் அடிகளால் எங்கு நிகழ்த்தப்பட்ட உரை? யாழ் பல்கலைக்கழகம், யாழ் பல்கலைக்கழகம். மார்க்ஸ் அரேலியஸ் என்பவர், மார்க்ஸ் அரேலியஸ் என்பவர் பேரரசர். செனக்கா என்பவர், செனக்கா தத்துவ ஞானி, தத்துவ ஞானி. நாம் நம்மவர் என்ற செருக்கோடு எழுதுபவர்கள் நாம் நம்மவர் உரோமர். உள்ளட்க உள்ளம் சிறுகுவ என்று கூறும் நூல் திருக்குறள்.
வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்று தந்த நூல். வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாதமி பரிசு பெற்று தந்த நூல். ஒரு சிறு இசை. ஒரு சிறு இசை. பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் ஆகியோர் எந்த நாட்டு தத்துவ ஞானிகள்? கிரேக்கம். கவிஞர் கல்யாண்ஜியின் இயற்பெயர். கவிஞர் கல்யாண்ஜியின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம். கல்யாண்ஜியின் புனைப்பெயர் யாது? வண்ணதாசன். வண்ணதாசன். கல்யாண்ஜி சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு 2016. இந்த கேள்வியில் அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற கல்யாண்ஜியின் நூல் ஒரு சிறு இசை. அடுத்து பொருத்தி காட்டுக. ஒளியிலே சிறுகதை தொகுப்பு. சில சிறகுகள் சில பறவைகள் கடித தொகுப்பு. அந்நியமற்ற நதி கவிதை தொகுப்பு. அகமும் புறமும் கட்டுரை தொகுப்பு. ஆப்ஷன் ஏ. கேடில்லா விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை குறளில் பயின்று வந்துள்ள அணி. பொருள் பின்வரு நிலையணி. செய்யுளில் கருத்தை அழகுபடுத்துவது அணி எனப்படும். உவமை உவமேயம் இரண்டும் ஒன்றே என்று தோன்றக் கூறும் அணி எது? உருவகம். உருவகம். புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல் புகழ்வதும் டேஸ். வஞ்ச புகழ்ச்சி அணி. புகழ்வது போல் பழிப்பதும் பழிப்பது போல் புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி. பின்வரு நிலையணியின் வகை. பின்வரு நிலையணியின் வகை 3. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. இக்குறட்பாவில் இடம்பெறும் அணி. சொற்பொருள் பின்வரு நிலையணி. தேவரணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகலான். இக்குறட்பாவில் வரும் அணி. வஞ்ச புகழ்ச்சி அணி. வஞ்ச புகழ்ச்சி அணி. யா மரம் என்பது எந்த நிலத்தில் வளரும்? யா. பாலை நிலத்தில் வளரும் மரம் தான் யா மரம். நசை பெரிது என தொடங்கும் குறுந்தொகை பாடல் யார் யாரிடம் கூறியது? தோழியிடம் தலைவி கூறியது. பொறுத்துக. பிடினா பெண் யானை, வேளம் ஆண் யானை. யா பாலை நிலத்து மரம். நல்கல் வழங்குதல். ஆப்ஷன் ஏ. குறுந்தொகை பாடலின் அடிவரையறை. இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ரிப்பீட்டடா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 to 8 வரை. குறுந்தொகை நூலை பதிப்பித்தவர் பூரிக்கோ. குறுந்தொகை நூல் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு 1915. கலித்தொகையில் பாலைத்திணை பாடியவர் யார்? பெருங்கடுங்கோ. பெருங்கடுங்கோ. நசைபெரிது எனும் குறுந்தொகை பாடலை பாடியவர் யார்? பெருங்கடுங்கோ. பாலை பாடிய பெருங்கடுங்கோ டேஸ் மரபை சார்ந்தவர்? சேர மரபை. நசைபெரிது பாடலில் அமைந்துள்ள இலக்கிய உத்தி எது? இறைச்சி. களைய எனும் சொல்லின் இலக்கண குறிப்பு யாது? களைய எனும் சொல்லின் இலக்கண குறிப்பு யாது? சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடை. இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 9th தமிழ் பொது தமிழில் உள்ள அனைத்து வினாக்களும் பார்த்தோம்.
இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.